காதை கிளிப்பானுல. ஐயோ தம்பி இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. 12வது ஃபெயில் ஆட்டா மானத்தை வாங்கிட்டாயா? 12th தானே ஃபெயில் ஆனா, இதை வாழ்க்கையை ஃபெயில் ஆன மாதிரி இப்படி போட்டு அவன் அடிக்கிறீங்க. விடுண்ணா, இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் நாங்களா கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவானா? அதுக்காக நான் இப்படியான போட்டு அவன் அடிப்பீங்க? ஏன்னா பல ஞானிகள், பல அறிஞர்கள், பல தத்துவ மேதைகள் இவங்களே வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு பல வெற்றிகள் நோக்கி அவங்க போயிருக்காங்க. நீ அன்பா நாலு ஒருத்தர் பேசினா கண்டிப்பா அவன் அடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவானா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணா. ஓகேவாண்ணா? தம்பி சரிண்ணா, போயிட்டு வரண்ணா. நான் இனிமேல் அடிக்க மாட்டேன்பா. நான் அப்பா அடிச்சதுக்கு மன்னிச்சிடுறா. இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் நடந்துக்கிறதுனால பசங்க லைஃப் பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. தெரியாதனமா இந்த மாதிரி காட்டா மாதிரி நடந்துக்கிட்ட மன்னிச்சிருப்பா. அடுத்த மார்ச்சில் ஒரு எக்ஸாம் வருதுல்ல. அண்ணா ராமலிங்க அண்ணா, உங்க பையன் நம்பரை நம்ம பையன் வச்சிருந்தான், போட்டு பார்த்தேன் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் போல. ஒண்ணுன்னா 4ங்கிறாங்க. அடுத்த டைம் சண்டை படுத்துருவோம்ப்பா. ஆடா இப்பயே சண்டை மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு சண்டை பண்ணுறா?